அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிலையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தற்போது மே 7ஆம் தேதிக்கு பிறகு மே 25ஆம் தேதி முடிவதற்குள் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் 5ஆம் இடத்திற்கு வருவது நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை புதன் வலுப்படுத்துவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் புதனின் சப்தம பார்வை மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிகிறது. புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் அனைத்திலும் லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய குணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் 7ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். மே 25ஆம் தேதி வரை வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யாகாரகன் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மே 25ஆம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் காலச்சக்கர நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் புதன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். எனவே பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். என்றால் வித்யாகாரகன் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது. புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன. இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. மட்டுமல்லாது புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன். அப்படிப்பட்டவர் வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஏனென்றால் புதன் வலுவாக சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி சிறப்பாக செய்வது என்ற யோகம் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இந்த தருணத்தில் 7ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும். எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால்
என்றால் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார், இங்கு சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்க போகிறார். எனவே கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதன் அறிவுக்கு மட்டுமல்ல, வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவேதான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் இன்னியும் பார்க்கப்படுகிறது. கன்னிராசி அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது. இப்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வருவது புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான பின்னடைவுகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வருத்தம், வேதனை போன்றவை நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது, அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் இளவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகியிருந்தது. ஆனால் அவை அனைத்திலும் தற்போது மிக சிறப்பான மாற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகன், அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள், சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்கள்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். புதனின் சப்தம பார்வையும் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் மாற்றி கொடுக்கிறாருங்க. புதனின் அமைப்பு இப்படி இருக்க, சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் காரணமாக மன வருத்தமும் பல்வேறு வகையான குடும்ப சிக்கல்களும் சந்தித்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகமும், குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன். மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி 3இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக வேற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. நிறுவன மாற்றம், பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது. மன நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பணி சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக வலுவான முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. தொழில்துறை ரீதியாக புதிய வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிக வலுவாக 5இல் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியனும் உச்சம் பெற்றிருக்கிறார். பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டதை விட கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளை மிக கனக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும், உயர்கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. புதிய நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை குறைத்து மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள்
25 முடிவதற்குள் விலகி நல்ல முன்னேற்றம் சுபிட்சமும் நிச்சயமாக கிடைக்கும்.